அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? நைட்டெல்லாம் யோசிச்சும் என்ன குழம்பு வைக்கனே புரியல. கடைசியாக முடிவு பண்ணுறது புளி சாதம் தான். ஏற்கனவே புளி தொக்கு செஞ்சு ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ சாதத்தை மட்டும் நல்லா வடித்து கொட்டி ஆற வச்சாச்சு. அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி தொக்குக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லெண்ணெய் நல்லா கிளறும்போது ஊற்றினீங்கன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். புளி சாதத்தை கிளறி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா நல்லா புளி பெரிய சூப்பராக இருக்கும். இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்லா சுருக்குன்னு தொட்டுக்கிற மாதிரி எங்கள் ஊர் ஸ்டைலில் தவால் வடை தான் செஞ்சுருக்கேன். அந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? தவால் வடை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள், இது கூட கொஞ்சமாக சோடா உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வடை சாஃப்டாக வரும். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டுனே பிரிஞ்சு ஓடிடும். அதனால் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் ஊற்றினோன்னா நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். நமக்கு தேவையான சைஸில் நம்ம வடையை ஊற்றி எடுத்துக்கலாம். இது போல் மெதுவாக ஊற்றினீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். உங்களுக்கு தேவையான வடிவத்தில் ஊற்றிக்கோங்க. ஒரிஜினலாக இருக்கிற தவால் வடை பார்த்திங்கன்னா இது போல் தட்டையாக தான் இருக்கும். நல்லா பொங்கி எப்படி புசுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து வடை ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறதுனால திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக புசு புசுன்னு வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த தவால் வடை பார்த்திங்கன்னா லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கு பழைய சோறு தான் வச்சுருக்கேன். பழைய சோறு கூட தயிர் வச்சு இந்த தவால் வடை சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா வடையும் இது போல் நம்ம சுட்டு எடுத்துடலாம். பையனுக்கு காலை சாப்பாடு இந்த புளி சோறும் வடையுமே கொடுத்தாச்சு. எங்களுக்கு பழைய சோறு, தயிர், வடை. மத்தியானத்துக்கு அரைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். கடைஞ்சிட்டு ஏதாவது தொட்டுக்க செய்யணும். அவ்வளோதாங்க. இதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு. அப்புறம் நம்ம சேனலில் இன்றைக்கி வெத்தலையை வச்சு பாயாசம் எப்படி செய்கிற ரெசிபி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.